சார். ஓகேம்மா. மேட்ரிக்ஸ் வந்து நம்ம எலிமெண்ட் வந்து அரேஞ்சிங் த ரோ வைஸ் அண்ட் காலம் வைஸ் அரேஞ்ச் பண்ண போறோம். அப்ப ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் நோட் பண்றாங்க. எப்பயுமே ஒரு நோட்டேஷன் ஏங்கிறது மேக்ஸிமம் நோட் பண்ணுவாங்க. அது என்ன பண்றாங்க? ரோ வைஸ் அண்ட் காலம் வைஸ் நோட் பண்ணுவாங்க. அது ஜென்ரல் நோட்டேஷன் எப்படி நோட் பண்றாங்கன்னா an1 a12 டாட் 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 a1n a21 a22 டாட் 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 a2n டாட் 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 an1 an2 டாட் 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 ann. ஸோ இந்த ஃபார்மேட்டில் நோட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்னன்னா இது ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸ்கொயர் ப்ராக்கெட்லேயும் போடலாம், இல்லைன்னா நம்ம வந்து நார்மலாக பராந்தஸ் இந்த பராந்தஸ்லேயும் நோட் பண்ணலாம். எய்தர் இந்த ஃபார்மேட் ஆர் இந்த ஃபார்மேட், ரெண்டு ஃபார்மேட் நோட் பண்ணாலும் அது மேட்ரிக்ஸோட நோட்டேஷன் தான். சரிங்களாம்மா? ஓகேங்க சார். சரி, இப்போ எது ரோ எது காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது ஹரிசாண்டல் லைன் வர்றது, இப்படி ஹரிசாண்டல் ஷேப்பில் இருக்கிறது பேர் வந்து அது ரோம்பாங்க. அதே வெரிட்டிக்கல் ஷேப்பில் வர எலிமெண்ட்ஸ் எல்லாமே காலம்பாங்க. காலம். ஓகேங்களா? அப்போ இதுக்கு பேர் என்னது? ரோ. அப்புறம் இதுக்கு பேர் காலம். சரி, இப்போ ஒவ்வொரு ரோக்கும் நேம் வைப்பாங்க. அது நேம் வந்து என்ன தெரியும்? R1 R2. இது தெரிஞ்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் Rn. அதே மாதிரி காலவைஸ்ங்கிறது வந்து C1 C2 டாட் 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 Cn நோட் பண்ணுவோம். சரிங்களாம்மா? சரி, இப்போ இதில் இருக்கிறது நார்மல் பேசிக் ஐடியா. இதுதான் மேட்ரிக்ஸோடது. த எலிமெண்ட் அரேஞ்சிங் த ரோ வைஸ் அண்ட் காலம் வைஸ் இஸ் கால்ட் எ மேட்ரிக்ஸ். அந்த அரே நோட்டேஷன் நோட் பண்ணுவாங்க. அதுக்கு கம்ப்யூட்டர் வீடு வந்து அரேம்பாங்க. கம்ப்யூட்டர் வந்து அரேங்கன்னா சப்போஸ் அந்த அரே நோட்டேஷன் என்னன்னா ஏ ஈக்குவல் டு ஏஐஜே 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம் அண்ட் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என் அப்படின்னு நோட் பண்ணுவாங்க. இது அரே, இது கம்ப்யூட்டர் நோட்டேஷன் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுற கோடு. இது நாமளும் மேக்ஸில் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம். சரிங்களாம்மா? சரி, இப்போ என்ன அடுத்த ஒர்க் வேணும்னா, உங்களுக்கு டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அப்போ டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் ஏன்னா இதில் பேசிக் நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டீங்க. அதனால் வந்து என்னென்ன வருங்கிற டக்குன்னு சொல்லிடுறேன் பாருங்க. ஸோ ஆல்ரெடி நீங்களே சொன்னீங்க ரோ மேட்ரிக்ஸ். ரோ மேட்ரிக்ஸ்னு எப்படிதான் இருக்குங்க? ரோ மேட்ரிக்ஸ் ரோ மேட்ரிக்ஸ்னா ரோ அண்ட் காலம் ஈக்குவலா இருக்கும். இல்லைங்க, ரோ வந்து ஒன்லி ஒன் ரோ அண்ட் காலம் வந்து மெனி காலம்ஸ். ஒன்லி ஒன் ரோ இருக்கும், அவ்வளோதான். இந்த மட்டும் இருந்ததுன்னா போதும். டாட் டாட் டாட், அதாவது ஹரிசாண்டல் லைன் மட்டும் இருக்கும். ஒரே ஒரு ஹரிசாண்டல் லைன் மட்டும் இருக்கும். சரிங்களா? நிறைய இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இது ஒன் ரோ என் காலம்ஸ். எத்தனை வெரிட்டிக்கல் லைன் போட முடியும் பாருங்க, எத்தனை ஹரிசாண்டல் லைன் போட முடியும் பாருங்க. இங்கே பார்த்தா ஒரே ஒரு வெரிட்டிக்கல் லைன் தான் போட முடியும். ஏன்னா ஹரிசாண்டல் லைன் ஒரே ஒரு ஹரிசாண்டல் லைன் தான் போட முடியும். எத்தனை வெரிட்டிக்கல் லைன் போடலாம்? 1 2 3 டாட் 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 n. அப்போ எவ்வளோ வெரிட்டிக்கல் லைன் போட முடியும்? நம்பர் ஆஃப் வெரிட்டிக்கல் லைன் அதிகமாக இருக்கும், நம்பர் ஆஃப் ஹரிசாண்டல் லைன் வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்கும். அப்படி வர்றது வந்து ரோ மேட்ரிக்ஸ். அப்போ இதோட ஆப்போசிட் மீனிங் தான் காலம் மேட்ரிக்ஸ். அப்போ காலம் மேட்ரிக்ஸ் எப்படிமா இருக்கும்? காலம் மேட்ரிக்ஸ்னா ஒன் காலம் மெனி ரோஸ். வெரி குட். ஒன் காலம்ஸ் அண்ட் மெனி ரோஸ். அப்போ என்னாச்சு? காலம் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு a11 a21 டாட் 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 a2n. அப்படின்னு என்ன மீனிங்? வெரிட்டிக்கல் லைன் ஒன்றே ஒன்று தான் ட்ராப் பண்ணுவோம், ஹரிசாண்டல் லைன் நம்பர் ஆஃப் லைன்ஸ் மெனி லைன்ஸ் ட்ராப் பண்ண முடியும். அப்போ என்னாச்சு? இது n/1. இது காலம் மேட்ரிக்ஸ். இது பேசிக் ஐடியா. இது வந்து நீங்கள் இன்னும் ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது நிறைய அட்வான்ஸாக படிப்பீங்க. காலம் அண்ட் ரோ மேட்ரிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா மேட்ரிக்ஸும் இம்பார்ட்டன்ட், பட் அதிகமாக யூஸ் பண்ணுறது காலம் அண்ட் ரோ மேட்ரிக்ஸ் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ அது இல்லாத யார் மெயின் மேட்ரிக்ஸ் நம்ம இம்பார்ட்டன்ட் மேட்ரிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி டயகனல் மேட்ரிக்ஸ் சொன்னீங்க. ஸோ டயகனல் மேட்ரிக்ஸ் 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று டயகனல் மேட்ரிக்ஸ். இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூணுமே மாற்றி மாற்றி ஜேஇ கொஸ்டின் கூட கேட்குறாங்க. நார்மலாக எல்லா டைப் ஆஃப் போர்ட்லேயும் இந்த 3 மேட்ரிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 மேட்ரிக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா தப்பு பண்ணிகிட்டே இருப்பாங்க. எது எதுக்கு வரும், எது எதுக்கு வரும், எது எதுக்கு வரும்னே தப்பு பண்ணிட்டு இருப்பாங்க. அது ஒன்றே ஒன்று ஈஸியாக போட்டுருவாங்க, ஐடென்டி மேட்ரிக்ஸ்னு ஈஸியாக போட்டுருவாங்க. மற்ற 2 மேட்ரிக்ஸ் எது எதுக்கு அப்படிங்கிறத வந்து தப்பு பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அப்போ அந்த 3 மேட்ரிக்ஸ் நல்லா தெரிஞ்சுக்குங்க. மேபி இப்போ இல்லைனாலும் ஹையர் ஸ்டடீஸில் ப்ளஸ் 2லையோ இல்லை எப்பயோ நம்ம பார்ப்போம். டயகனல் மேட்ரிக்ஸ்னு என்னம்மா? எனி ஐடியா?
சார் டயக்னல்ஸ்ல மட்டும் நம்பர்ஸ் இருக்கும், மற்ற சைட்லாம் 0 இருக்கும் சார். வெரி குட். டயகனல்ஸ்லாம் எலிமெண்ட்ஸ் இருக்கும். அதாவது A11 0 0. நான் 3/3 மேட்ரிக்ஸ் மட்டும் எடுத்து போடுறேன். அப்போ ஈஸியாக இருக்கும். அப்போ 0 A22 0 0 0 A33. ஸோ அப்படின்னு மீனிங் என்னன்னா இந்த டயகனல்ஸ் மட்டும் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டோம். அந்த டயகனல் எலிமெண்ட் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிற வேர்டு வர்றது வந்து நம்மளை வந்து டயகனல் மேட்ரிக்ஸ் டயக்னலா இருக்கும். டயகனலாக இருக்கும் ஓகே. பட் அந்த A11 A12 A1 சாரி A22 A22 A33 இந்த 3 வேல்யூ எப்படி இருக்கும் அப்படிங்கிற கண்டிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேபி ஈக்குவலாக இருக்கலாம் ஆர் நாட் ஈக்குவலாக இருக்கலாம் 3 வேல்யூ. சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? எஸ் சார். டயகனல் வேல்யூஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கலாம் நாட் ஈக்குவலாக இருக்கலாம். அண்ட் ஆல்சோ அனதர் கண்டிஷன் கண்டிப்பாக ஜீரோவாக இருக்கக்கூடாது. அது ஜீரோவாக இருந்துச்சுன்னா டயகனல் ஃபுல்லாக ஜீரோ ஆயிடுச்சுன்னா ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆகும். அப்போ கண்டிப்பாக ஜீரோவாக இருக்காது. எக்ஸப்ட் ஜீரோ அண்ட் ரிமைனிங் வேல்யூஸ் ஆர் என்ட்ரி தென் இஸ் கால்ட் எ டயகனல் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? அந்த டயகனல் மேட்ரிக்ஸோட ஒரு பர்டிகுலர் டெஃபினிஷன் தான் வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அண்ட் ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஓகே, நான் என்ன சொன்னேன்? மூணுமே ஈக்குவலாக இருக்கலாம் ஆர் நாட் ஈக்குவலாக இருக்கலாம். அப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நல்லா பார்த்துங்க, அப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ரெண்டு டெஃபினிஷன் ரன் ஆகுது. அப்படி ஈக்குவலாக இருந்தால் ரெண்டு டெஃபினிஷன். ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா டயகனல் சுட் பி சேம் எக்ஸப்ட் ஒன். என்ன சொல்கிறாங்க? டயகனல் சுட் பி சேம் எக்ஸப்ட் ஒன். ஒன்னை தவிர மற்ற எல்லா வேல்யூமே, அதாவது ஜீரோ இருக்கக்கூடாது. அப்போ A11 இஸ் நாட் ஈக்குவல் டு 1, 0. இந்த ரெண்டு வேல்யூ தவிர மற்ற எல்லா வேல்யூ வந்ததுன்னா தட் இஸ் கால்ட் இஸ் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாமா? எஸ் சார். சரி, அப்போ டயகனல் வந்து ஒன்றுன்னு வந்தால் அது என்ன மேட்ரிக்ஸ் அப்படின்னா அதுக்கு பேர் ஐடென்டி மேட்ரிக்ஸ். டயகனல் மட்டும் 1 1 வந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது? ஐடென்டி மேட்ரிக்ஸ். 0 1 0 0 0 1. அப்போ பார்த்தீங்கன்னா டயகனல் என்னது? 1ன்னு வந்துருச்சு. அப்போ இதுக்கு பேர் ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஜென்ரலாக ஐ நோட் பண்ணுவாங்க. சரியாம்மா? ஓகே சார். இது 3 டெஃபினிஷன் உங்களுக்கு கிளியரா? அப்போ டயகனல் மேட்ரிக்ஸ் வெரி பிக் செட். அந்த டயகனல் மேட்ரிக்ஸை தான் நம்ம வந்து டிபேட் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ டயகனல் மேட்ரிக்ஸ் பிக் செட்டு. அந்த டயகனல் மேட்ரிக்ஸ் என்ன ரெண்டு ஆகுது? 3 2 ஆகுது வச்சுங்களேன். ஒன்று வந்து ஆல்ரெடி இங்கே ஸ்கேலார்னு பார்த்துட்டீங்க, இன்னொன்று வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ்னு பார்த்துட்டீங்க, லாஸ்ட்டாக வந்து ஜீரோ மேட்ரிக்ஸ். ஜீரோ இஸ் நாட் ஏ ஐடென்டி, தட் மீன்ஸ் டயகனல் மேட்ரிக்ஸ். பட் இது டயகனல்குள்ளே ஜீரோ சொன்னால் அது ஜீரோஸ் மேட்ரிக்ஸ் ஆயிடும். சரிங்களா? அது இஸ் நாட் ஏ டயகனல் மேட்ரிக்ஸ். அப்போ இது 3ஆக டிவைட் ஆகுது. கரெக்டாமா? அப்போ கடைசி என்னாச்சு? ஜீரோ மேட்ரிக்ஸ் பற்றி சொன்னேன்ல. அப்போ ஜீரோ மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? எல்லாமே ஜீரோவா இருக்கும். அவ்வளவுதான். டயகனலா இருந்தாலும் சரி, எந்த எலிமெண்டா இருந்தாலும் சரி, எல்லா மேட்ரிக்ஸ் இருக்கிற எலிமெண்ட் நம்மளுக்கு என்ன இருக்கும்? ஜீரோ வரும். அது ஈஸியா நோட் பண்ணிக்கோங்க. அப்ப என்ன? ஆல் எலிமெண்ட்ஸ் ஆர் ஜீரோ. ஓகே, இப்போ இங்க வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா. நான் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்க எம் பை என்னு நான் சொல்லிக்கிறேன். அப்ப எம் என் ஈக்குவலா இருக்கலாம், ஈக்குவல் இல்லாம போகலாம். கரெக்டுங்களா? ஏன்னா இங்க நோட் பண்ணது பாருங்க, டயகனல் மேட்ரிக்ஸை நான் வந்து 3/3 தான் நோட் பண்ணிக்கிறேன். இல்லை 2/2 வரலாம். கரெக்டுங்களா? 3/3க்கு மட்டும் தான் எடுத்துக்கிறேன். ஏன் 2/3 வரக்கூடாதா? ஏன் இந்த இது வரக்கூடாதா? 2/2 2/3 இல்லை 3/4 வரக்கூடாதா அப்படின்னா டயகனல் மேட்ரிக்ஸ் வுட் பி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பற்றி தெரியணும்ல. அப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குமாங்கன்னு? ரோவும் காலமும் ஈக்குவலா இருக்கணும். அப்போ ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ் வேணும்னா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருந்தால் தான் டயகனல் மேட்ரிக்ஸ். ரெக்டாங்கிள் மேட்ரிக்ஸ் இருந்தால் இஸ் நாட் ஏ டயகனல் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? அப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஓகேங்களா? அப்போ என்ன தெரிஞ்சுக்கோங்க, அது ஆல்ரெடி சொன்னது தான். இப்போ 2/2 என்ன பிடிக்கும்? 1 2 3 4. அப்போ 2/2னா ரோவும் காலமும் ஈக்குவலாக இருக்கும். அதே ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி நீங்கள் படிச்சது தான். ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் என்ன சொல்கிறாங்க? ரோவும் காலம் நாட் ஈக்குவலாக இருக்கலாம். 1 2 3 5 7 8. அப்போ பார்த்தீங்கன்னா இது எத்தனை ரோ எத்தனை காலமா? 3 into 2. கரெக்டாக சொல்கிறாங்கன்னு. எத்தனை ஹரிசாண்டல் லைன் போடலாம், எத்தனை வெர்டிகல் லைன் போடலாம்? ஹரிசாண்டல் லைன் 2 இருக்குங்க சார். அப்போ 3 into 2வா இல்லை 2 into 3யா? 2 into 3. ரோ ஃபர்ஸ்ட் அப்புறமேட்டு காலம். கரெக்டுங்களா? 2/3 மேட்ரிக்ஸ். அப்போ நம்ம ரோவும் காலமும் நாட் ஈக்குவலாக இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். சரியா?
ஓகேங்க சார். சரி, இப்போ என்ன வரும்? ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஆர்டர்ங்கிறது என்னடா கண்ணு? ஆர்டர்னா வந்துட்டு தெரியலைங்க சார். இல்லடா கண்ணு, இப்போ கம்பைன் பண்ணி சொல்ற மாதிரி தான். ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ்ங்கிறது என்ன ஆர்டர்? ரோவோ நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் மென்ஷன் பண்ணி எழுதுறது தான். இப்போ எம் பை என் ஒரு மேட்ரிக்ஸ் நம்ம எழுதும்போது எம் பை என் எழுதுறோம்ல, இதுதான் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். இந்த 2/3ங்கிறதுல 2/3ங்கிறது ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஓகேங்க சார். அதை நோட் பண்ணுறது எப்படி நோட் பண்ணுவாங்க? ஓ ஆஃப் ஏ நோட் பண்ணுவாங்க. ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ்னா ஓ ஆஃப் ஏ நோட் பண்ணுவாங்க. சப்போஸ் ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது? 1 5 7 2 2 8 இப்படி இருக்குதுன்னா இதனோட ஆர்டர் என்னன்னு கேட்டாங்க, என்ன எழுதுவீங்க? 2 லைனு வெர்டிக்கல் ஹரிசாண்டல் 3. ஓகே, அப்போ 2/3 மேட்ரிக்ஸ் கரெக்டுங்களா? இதுதான் வந்து ஆர்டர் கேட்டாங்கன்னா 2/3ன்னு எழுதுவோம். இதுதான் வந்து நம்ம ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். சரிடா கண்ணு? இது எல்லாமே நீங்க படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. அப்புறமே டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ். டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் எப்படி தெரியும் உங்களுக்கு? எனி ஐடியா? காலம் ரோவாவும் ரோவ காலமாவும் மாத்தி எழுதணும். சூப்பர்மா, வெரி இம்பார்ட்டன்ட். டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் வந்து இப்போ நீங்க வந்து அட்வான்ஸ் டெபினிஷன் பார்ப்பீங்க. இதில் டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் நீங்க சொன்னது கரெக்டு. ஏ ஈக்குவல் டு ஏஐஜே இருக்குதுன்னா அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் வந்து 2 நோட்டீஸ் நோட் பண்ணுவாங்க, ஏ டேஷ் ஆர் ஏ டிரான்ஸ்போஸ். இந்த மாதிரி நோட் பண்ணும்போது இது எப்படி எழுதலாம்? ஏஜேஐன்னு எழுதணும். ஓகேங்களா? ஏஐஜேங்கிற எலிமெண்ட்டை ஏஐஜேங்கிற எலிமெண்ட்டை ஏஜேஐன்னு எழுதணும். அதை நீங்கள் சொன்னதார ரோவும் காலமும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுறது தான் வந்து டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ். சப்போஸ் ஐ வில் டேக்கிங் ஏ ஈக்குவல் டு 1 2 3 4. இது ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் இருக்கலாம், இல்லை ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்கலாம், எந்த டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் இருக்கலாம். அப்போ ஏ டேஷ் எப்படி எழுதலாம்? 1 3 2 4. கரெக்டாமா? அப்போ இது வந்து டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ட் டெபினிஷன். இங்கே நியூவா இது வரைக்கும் நீங்கள் பேசிக் ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்த இதில் படிச்சிருப்பீங்க இங்கே 10th. இப்போ படிக்கிற டெபினிஷன் நீங்கள் இப்போ நியூவா பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் என்னடா கண்ணு? எனி ஐடியா? நோ சார். சிமெட்ரிக்னா என்ன? அவ்வளோதான். சிமெட்ரிக்னா என்ன தெரிஞ்சுக்கிங்கன்னா உங்களுக்கு அதே தான் வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோட ஐடியா. சிமெட்ரிக்னா என்னன்னா ஷேப். சொல்றேன்னா சேமா? ஷேப். ஓகே, சிமெட்ரிக்னா ஷேப். ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை. சிமெட்ரிக்னா இப்படி ஒரு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். சர்க்கிளோட டெபினேஷன் என்ன? சிமெட்ரிக்கும் போது இது எத்தனை பார்ட்டாக டிவைட் ஆகுது? இந்த சர்க்கிள் எடுத்து எத்தனை பார்ட்டாக டிவைட் ஆகுது? 4 பார்ட்டா டிவைட் ஆகுது. கரெக்ட். அந்த 4 பார்ட் எப்படி இருக்கும்? 4 பார்ட் ஈக்குவலா இருக்கும் சார். அப்போ நம்ம கண்டுபிடிக்கும் போது இதனோட ஏரியா கண்டுபிடிச்சிங்கன்னா இதனோட ஏரியாவும் ஈக்குவலாக தான் இருக்கும், இதனோட ஏரியாவும் ஈக்குவலாக இருக்கும், இதனோட ஏரியா தான் இருக்கு. கரெக்டுங்களா? அப்போ நீங்கள் ஒன்றை பாயிண்ட் அவுட் பண்ணாத போது மீதி எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். புரிஞ்சுங்களா? மீதி எல்லாமே எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் கால்ட் சிமெட்ரிக் ஷேப். ஓகேங்களா? அப்போ அந்த சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இங்கே என்ன இருக்க போகுது? அப்போ சிமெட்ரிக்னே உங்களுக்கு தெரிஞ்சது ஷேப்பு. அப்போ ஈக்குவலாக இருக்குது. அப்போ எத்தனை சைடு இருக்குதோ ஒரு சிமெட்ரிக்னு வேர்டுன்னு ஒன்று வந்துச்சுனாவே ஈக்குவல்னு அர்த்தம். சிமெட்ரிக்னு ஒன்று வேர்டு வந்துச்சுனாவே 2 டைப்போ இல்லை 3 டைப்போ இல்லை 4 டைப் ஆஃப் டயக்ராமோ இல்லை 4 டைப் ஆஃப் சம்திங் வேல்யூஸோ என்னச்சு இருக்கும். அங்கே சிமெட்ரிக்னு ஒரு வேர்டு வந்துச்சுனாவே அதோட மீனிங் என்னென்னு அர்த்தம்? ஈக்குவல்னு அர்த்தம். கரெக்டுங்களா? அப்போ என்னாச்சு? ஏ ஈக்குவல் டு என்னது? ஏ டிரான்ஸ்போஸ். இட்ஸ் a வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்டுங்களா? ஓகேங்க சார். அது ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னு என்ன ஆகும்? இந்த டெபினிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் பார்த்துங்க. இப்போ நியூவாக ரீட் பண்ணுங்க. ஸ்கியூ சிமெட்ரிக்னு என்ன ஆகும்? A ஈக்குவல் டு மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் கால்ட் a ஸ்கியூ சிமெட்ரிக். என்ன டெபினிஷன் சொல்றாங்க? A ஈக்குவல் டு மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் வந்து ஸ்கியூ சிமெட்ரிக். சரிடா கண்ணு? ஓகேங்க சார். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், கொஞ்சம் பார்த்துக்கோங்களா? சரிங்களா? ஓகேங்க சார். சரி, இப்போ இது